But protein is good to intake. It's good. You have to take 1 gram of protein per body weight. It's very important for women. Now, which form you want to take it is your choice. Whether you want to have some non-veg or புரோட்டீன் எல்லாருமே ஏன் புரோட்டீன் இன்டேக்கு இவ்ளோ ஹைப் கொடுக்குறாங்க? மத்த விஷயத்தெல்லாம் நம்ம விட்டுடலாம். ஃபர்டிலிட்டி ஜர்னில இந்த புரோட்டீன் இன்டேக் எவ்ளோ இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு இப்ப பார்க்கலாமா? அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மைட்லீஸ் விமன் வெல்னஸ் பேஜ் புரோட்டீன் போவே ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க. உங்களோட ஃபர்டிலிட்டி ஜர்னில எவ்ளோ இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது குவாலிட்டி பாத்தீங்கன்னா அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டியோட இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ளான்டேஷன் உங்களோட ஓவுலேஷன் அண்ட் உங்களோட ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ரெண்டையுமே சப்போர்ட் பண்றதுக்கும் FSH, LH, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனோட ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த புரோட்டீன் ஒருத்தரும் இவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மல் ஹெல்தி அடல்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.8 கிராம் பெர் கேஜி கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அதாவது அவங்களோட பாடி வெயிட்ல 1 கேஜிக்கு 0.8 கிராம் புரோட்டீன்ஸ் வந்து அவங்க கண்டிப்பா எடுத்தாகணும். ஒருவேளை நீங்க ஃபர்டிலிட்டி ஜர்னில இருக்கீங்க, பிரெக்னன்சி பிளானிங்ல இருக்கீங்க அப்படின்னா 1 கிராம்ல இருந்து 1.2 கிராம் வரைக்கும் நீங்க புரோட்டீன் இன்டேக் கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் நான் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்க ரொம்ப PCOD, PCOS ப்ராப்ளம் கூட ப்ராப்பரா இல்ல அப்படின்னா நீங்க இன்னுமே உங்களோட புரோட்டீன் இன்டேக்க அதிகப்படுத்தணும். 1.2 கிராம்ல இருந்து 1.5 கிராம் வரைக்கும் கூட நீங்க கண்டிப்பா எடுக்கணும். இந்த புரோட்டீன் எப்படியெல்லாம் எடுக்கணும், எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு புரோட்டீன் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.